முருகா ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசால் ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாச வருடம் ஆடி மாதம் 1ஆம் நாள். இன்று ஆடி மாதம் பிறக்கிறது. ஆடி மாத பிறப்பிலே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல இருக்கிறோம். ஆடி மாதம் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை யாரும் குளிக்க வேண்டாம். குளிக்க வேண்டாம் என்று சொன்னால், அதுவும் குளிர்காலத்தில் மழை பெய்யும் போது வேண்டாம்னு சொன்னால் சந்தோஷம்தான். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. அதோடைய தாற்பயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது எப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பஞ்சாங்கத்தில் ஆடி 1 முதல் 3 வரை சர்வநதி ரஜஸ்வலை என குறிப்பிட்டிருக்கிறார்கள். சர்வநதி என்றால் எல்லா நதிகளும் எனப்படும். ரஜஸ்வலை என்றால் மாத விளக்கு. பெண்களுக்கு எப்படி மாத விளக்கு வருகிறதோ அதுபோல் நதிகளுக்கும் மாத விளக்கு உண்டு. அனைத்து நதிகளையும் நாம் பெண்களாகவே பார்க்கிறோம் அல்லவா? காவிரி பெண், தாமிரபரணி தாய், கங்கை அம்மா, இப்படி பெண்ணிறத்துக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே நதிகள் இருக்கிறது. விளக்கு நாட்களில் மற்ற பெண்கள் எப்படி விலகி இருப்பாரோ அதேபோல் நதி பெண்களும் தங்களை யாரும் தொடுவதை விரும்புவதில்லை. கோவில் அபிஷேகம், இது தர்ப்பணத்துக்கு கூட இந்த நாட்களில் நதிகளில் தண்ணீர் எடுக்காமல் நம் முன்னோர்கள் கட்டுப்பாடுடன் இருந்திருக்கிறார்கள். காலம் செல்ல செல்ல இந்த வழக்கம் மறந்தே விட்டது. வேறொன்றுமில்லை. மாதவிளக்கு என்பது எல்லாம் ஒரு உருவகப்படுத்தி சொல்வது தான் என்றாலும், ஏன்னா நதிகளை பெண் என்று சொல்லும் பொழுது அதற்கு உரிய விஷயத்தை சொல்லி ஒரு விளக்கு அளிப்பது என்பது நம்முடைய முன்னோர்களின் இதனுடைய தாற்பயம் என்னவென்றால், ஒரு 3 நாட்கள் நதிகளில் யாரும் குளிக்காமல் அல்லது நதிகளை புழங்காமல் இருந்தால் நதி சுத்தப்படும் என்பது. எல்லாத்துக்கும் ஒரு ஓய்வு அல்லது சுத்தப்படுத்துதல், ஓவராயிலிங் என்பாங்கள்ல, அதை மாதிரி அதற்காக வகுக்கப்பட்ட திட்டம் தான். அதனால் குளிக்காதீங்கன்னா குளிக்காமல் இருந்தாதீங்க. நதிகளில் போய் குளிக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய தாற்பயம். ஆகவே நதிகளில், அதுவும் முக்கியமாக புனிதமான நதிகளில் இந்த 3 நாட்கள் குளிக்காமல் இருப்பது அல்லது அந்த தண்ணீரை உபயோகிப்பதை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் குளித்துவிட்டு அந்த 3 நாட்கள் நதியை பெண் தெய்வமாக உருவப்படுத்தி வீட்டில் வணங்கி வருவது இந்த மாதம் மட்டுமல்ல, எல்லா நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு அந்த அம்மன் பராசக்தி உங்களுக்கு துணை இருப்பாளாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ விசால் ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.